ஹரி ஓம். கேரளாவில் இரிங்கோழ்காவு பகவதி க்ஷேத்திரத்துக்கு போயிருந்தோம். காலடி பாராயணம் போது ரொம்ப அருமையான கோவில், எல்லாரும் பார்க்க வேண்டிய கோவில். இது டேட்ஸ் பேக் டு நம்மளுடைய துவாபர யுகம்னு சொல்கிறா. துவாபர யுகத்தில் எப்படி கம்சன் தேவகியினுடைய கரத்தில் இருந்த சின்ன பெண் சிசுவை எடுத்து அப்படி மேலே போட்டு பித்தியில் அடிக்க போகும்பொழுது அம்பாள் அப்படியே மேலே உயர போய் அஷ்டபுஜ துர்க்கையாக நின்றாளே, அப்படி அந்த ஒளியானது இங்கு அமர்ந்தது என்று சொல்கின்றார்கள். பகவதியாக இங்கு தொழப்படுகின்றாள். ரொம்ப அழகாக இருக்காள். நல்ல அழகான பகவதி. உள்ள 3 விதமான அலங்காரம். காலம்புற துர்க்கையாகவும் வனதுர்க்கையாக மத்தியானமும், ராத்திரி பத்ரையாகவும், காத்தால் சரஸ்வதியாக இப்படி கொல்லூர் முகாம்பையில் பண்ணுற மாதிரி. அண்டு இங்கேன்னு ஒரு ஆச்சாரங்கள் எப்படின்னா, வாசனை உள்ள மலர்களை தரித்து கொண்டு இங்கே போகக்கூடாது. அங்கே இந்த மாதிரி வாசனை உள்ள ஊதுவத்தியோ எந்த பொருளும் யூஸ் பண்ணுறதில்ல. கல்யாணம் ஆகிய விழாக்கள் நடத்துவதில்லை. ராமாயணம் முதல் கொண்டு அங்கே படிக்கிறது கிடையாது. ரொம்ப வனாந்தரமாக கண்டிப்பாக இங்கே போனால் மனசெல்லாம் அமைதியாகும். ரொம்ப அழகான குளம் பாருங்க, அருமையான குளம். அதில் ஒரு மത്സ്യங்கள்லாம் அப்படி போயிட்டுருக்கு. அது பக்கத்தில் போகிறது ஒரு கேட் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வனத்துக்குள்ளே அம்பாள் இருக்கா, வனதுர்கையாக இருக்கின்றாள். எல்லாரும் போகிறவா கண்டிப்பாக போய் பாருங்க. மனம் அப்படியே அமைதிப்படுகின்றது. நாங்கள் போகிறச்சு நல்ல மழை இருந்தது, மழை தூத்தலும் போட்டிருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே அலம்பி விட்டால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு வனத்துக்கு நடுவில் நம்ம போகிறோம். அங்கே துஷ்ட ஜந்துக்கள் இருந்தாலும் நம்மளை தீண்டுவதில்லை என்பது தான் ஒரு விஷயம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அங்கே அந்த ஒரு சின்ன சருகு கூட வெளியில் எடுத்துன்னு வரதில்லை. அதுலேருந்து இலையோ சருகுகளோ விழுந்தால் மக்கி மண்ணோடு கலக்குமே அல்லாமல் அந்த காட்டிலிருந்து எந்த பொருளும் வெளியே கொண்டு வருவதில்லைங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். ஸ்பெசிஃபிக்காக அங்கே மூலிகைகளும் செடிகளும் தாவரங்களுமா ரொம்ப வித்தியாசமானதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தை நீங்கள் எல்லாரும் போய் பார்த்து பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.